எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஐம் டாக்டர் என்வி தண்டபாணி, MEC Coimbatore. இப்போது என்னுடைய நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாமே டெக்னிக்கல் வீடியோஸ் நிறைய நான் கொடுத்துருப்பேன். நிறைய பேர் அதை அந்த வீடியோஸ் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் அதனால் பெனிஃபிட் ஆகிருக்கு. அவங்களும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் மெயினாக யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அல்லது டீச்சிங்கில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஈவன் ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ், இப்போ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. அவங்களுடைய ஃபீட்பேக்ஸும் நிறையா கொடுத்தாங்க. இப்போ நான் என்ன விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கில் பேஸ் பண்ணி நான் அதிலேருந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி டாப்பிக்கில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நான் அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இதை எப்படி ரியல் டைமில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரஜினி சார் படத்தில் ஒரு டைலாக் மாதிரி தான். அதாவது வாழ்க்கையில் பயம் இருக்கலாம், ஆனால் பயமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு டைலாக்கு. உண்மைதான். அதாவது நம்ம லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம செத்து போகிற வரைக்கும் என்டையர் வாழ்க்கையில் பயம் மட்டுமே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவே முடியாது. இது உண்மைதான். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதை நம்ம லைஃபுக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மட்டும் நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்று, பயம். சின்ன வயசுலேருந்தே நம்ம பேரண்ட்ஸோடு வளர்ந்துருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு நிறைய வெளியில் போயிருப்போம். எப்போ நமக்கு அந்த பயம்னு ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு என்றைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வருதோ அன்றைக்கி அந்த பயம் வரும். என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா எந்த சப்போர்ட்டு நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. தனியால் நின்றுட்டுருப்போம். அப்போ தான் அந்த பயம் வரும். அப்போது இந்த பயம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கலாம். நான் 3 பார்ட்டாக பிரித்து பார்க்குறேன். முதல் பார்ட் என்னென்னா, அந்த காலேஜ் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜுங்கிறது ஒன்று, 2வது கேரியர் பார்ட்டுங்கிறது ஒன்று, 3வது ஃபேமிலிக்குள்ளே போகிறதுன்னு ஒன்று. இந்த 3ல் மட்டும் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு அதன்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த பயம் அப்படிங்கிறது இருக்காது. அது தன்னம்பிக்கையாக மாறிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இல்லை நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன், நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வேறு, லக்குங்கிறது வேறு. லக்குன்னா அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. மினிமம் எஃபர்ட் போட்டாவே அவங்களுக்கு டக்குன்னு அதை சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அது பை லக்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அது வேறு கிடையாதுங்க. நீங்கள் எஃபர்ட் போட்டால் தான், அது மேபி ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம் அல்லது ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கலாம். எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். அதை வேணால் நீங்கள் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லிக்கலாம், அதை லக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ஹார்ட் ஒர்க்கோ அல்லது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் வருது இல்லையா? கண்டிப்பாக வரும். எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஓகே, நான் சொல்ல வர வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்த விஷயத்தை நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இதில் புதுசாக ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல போகிறதில்ல. ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை ஒரு 2-3 விஷயங்கள், இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், யங்ஸ்டராக இருக்கிறோம் நம்ம. இந்த பர்டிகுலர் வயசில் சேலஞ்ச் எடுக்காமல், ரிஸ்க் எடுக்காமல், ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ அதை எப்படி பிரிக்கிறது? எல்லாருமே சொல்கிறாங்க சாதிக்கணும், ஃபேமிலி பார்த்துக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், எல்லாம் ரைட்டு தான். பட் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சதோ, அது ஒரு பெயிண்ட் அடிக்கிற வேலையாக கூட இருக்கட்டும், அல்லது ஏதாவது இந்த மாதிரி ஒரு டீச் பண்ணுற வேலையாக கூட இருக்கட்டும், அல்லது ஒரு மெஷினையோ ஒரு ப்ராடக்டையோ டெவலப் பண்ணுற வேலையாக இருக்கட்டும், என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் காய்கறி நறுக்கிற வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த வேலையாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கான எஃபர்ட் போட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சோர்ந்து போகாமல், ஐயோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கா, இவ்வளோ தூரம் நான் வேலை செய்யணுமா அப்படிங்கிறலாம் நினைக்காம அந்த வேலையை முழு மனசோட செஞ்சிங்கனாவே போதும். வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்கே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கடுப்பாக தான் இருக்கும். ஒரு நாள் போவோம், 2 நாள் போவோம், 3ஆம் நாள் நம்ம போக மாட்டோம். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை நம்மளே தான் வளர்த்தோம். யாரும் தன்னம்பிக்கையெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் வராது.
நம்மளை உணர்ந்தாவே போதுங்க, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறது தெரிஞ்சாவே போதுங்க. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வந்தால் தான் வரும். இப்போ பைக் வாங்கணும், பைக் வாங்கி நான் ஓட்டணும், இதுதான் உங்கள் கமிட்மெண்ட் அப்படின்னா, பைக் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? காசு வேணும். காசு சம்பாதிக்க என்ன பண்ணணும்? ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கெயின் பண்ணுறது? அதுக்கான விஷயங்களை நான் கேதர் பண்ணணும். அப்போ அதுக்கான விஷயங்களை கேதர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கான தேடல் வேணும். எங்கே அந்த விஷயம் கிடைக்குதோ அதை போய் தேடணும். அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி எந்த விஷயத்தையாக இருந்தாலும் அதை தரவாக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கூட ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை வாழ்க்கையில் அப்ளை பண்ணாவே போதும். நீங்கள் எதை வேணாலும் சாதிக்க முடியுங்க, எத்தனை வேணாலும் சாதிச்சிட முடியும். இதுக்கு பணம் வேணும், பொருள் வேணும், ஆள் பலம் வேணும், அல்லது எனக்கு இந்த மாதிரி ஏதாவது கைடன்ஸ் இருந்தால் தான் நான் அதை அச்சீவ் பண்ண முடியும், அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அத்தனை திறமையும் நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம ஒரு தூண்டுகோல் யாரோ ஒருத்தர் வேணும். வீட்டில் தீபம் வைக்கிறோம், தீபம் வைக்கிற போது சும்மா தீக்கு உரைச்சி வச்சோம்னா எரியாது. அதை கொஞ்சம் லைட்டாக தீண்டி விட்டால் போதும், நல்ல பிரகாசமாக எரியும். அவ்வளோதான், சிம்பிள். அந்த தீண்டி விடுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அது விளக்குக்கு வேணால் சூட்டபுளாக இருக்கும், அதை நம்மளை நாமே தீண்டிக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய மீடியாஸ் வந்துருச்சு, நிறைய உங்களுக்கு சோர்ஸஸ் கடல் அளவுக்கு மேலே கொட்டி கிடக்குது. ஆனால் நம்ம எந்த பாத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு என்ன பண்ணணும்? அமைதியாக உங்களுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன், ஒன்று எதெல்லாம் சரியாக இருக்குது, எதெல்லாம் தவறாக இருக்குது, அதை தவறு எப்படி சரி பண்ணலாம், தட்ஸ் ஆல். சிம்பிளாக பண்ணுங்கள், வேலை முடிஞ்சு வச்சு நம்ம நினச்சதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட முடியும். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கே போய் தேடுறது, எங்கே போய் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, தேடவும் வேண்டியதில்லை. இன்றைக்கி உங்கள் கையிலேயே, அதாவது வாட்ஸ்அப் வந்துருச்சு, டிவி சேனல்ஸ் நிறைய வந்துருச்சு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வேணுங்கிற விஷயத்தை தேடி எடுத்துக்க முடியும். அதுக்கான சோர்ஸில் டிக் பண்ணி போனோம் அப்படின்னா இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்றைக்கி எந்த குருவியும் போய் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியெல்லாம் இருக்கவே இருக்காது. அதுக்கு வேணுங்கிறது அதுவே செஞ்சுக்குது. உணவு வேணுமா, அந்த குருவி குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, அதுவே தேடி கொடுக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை அனுப்பிச்சி விட்ரு, நீ போய் நீ தனியாக தேடிக்க அப்படின்னு சொல்லி. தட்ஸ் ஆல். பேரண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம கூட இருந்து கைட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே முழுக்க முழுக்க பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே சமயத்தில் பேரண்ட்ஸும் கடைசி வரைக்கும் பையனையோ பொண்ணையோ கூடவே போயிட்டு கூடவே வந்துட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கைட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்கள விட்டுருங்க, அவங்களே ஃப்ரீயாக போகட்டும், அவங்களே கற்றுக்கிட்டோம். காயப்படுவாங்க, அடிபடுவாங்க, வேதனைப்படுவாங்க, தப்பே கிடையாது. இது அத்தனையுமே ஒரு சக்ஸஸான ஒரு விஷயத்துக்கான ஸ்டெப்பு தான். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதெல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ் பண்ணி அப்புறம் நிற்கிற போது தான் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு கஷ்டங்களோ பட்டால் மட்டும்தான், இவ்வளோ சங்கடங்களோ வருத்தங்களோ வேதனை இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை நம்ம வாங்க முடியும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒருத்தர் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் வந்துச்சு, யாரோ இன்னொருத்தர் சொன்னாங்க, அதை கேட்டுட்டு நம்ம அந்த இடத்துலையே ஸ்டாப் ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது அதோடு நின்று போயிடும். அப்படி இல்லாமல் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுங்கள், உங்கள் விஷயத்துக்காக நிறைய தேடுங்க, நிறைய விஷயங்களை வாங்குங்க. இது எல்லாமே அந்த மிடில் பீரியட், குழந்தை பருவம் இல்லை, ஒரு மேரேஜுக்கு அப்புறம்னா அதனுடைய கமிட்மெண்ட் வேறு மாதிரி வருது. இந்த பீரியடில் என்னென்ன பண்ண முடியுமோ, எங்கெங்கே ட்ராவல் பண்ண முடியுமோ, என்னென்ன விஷயங்களை கேதர் பண்ண முடியுமோ, நம்ம லைஃபுக்கு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஏன்னா இது எல்லாமே நிறைய பேர் இந்த டெக்னிக்கல் வீடியோஸ் பார்த்துட்டு சொன்னாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக முயற்சி எடுத்து தான் ஆகணும். தெரியலையா, கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அதனால் அதில் எஃபோர்ட் போடுங்க. இன்றைக்கி ஒன்றும் தெரியாமல் இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதம் கழித்து ஒரு 50% தெரிஞ்சிருக்கும். 5 மாதம் கழித்து முழுக்க 100% இங்கே நான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்ச விஷயத்தை ரியல் டைமில் அப்ளை பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். அதுதான் சக்ஸஸ். அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் நீங்கள் என்ன துறை நினச்சிங்களோ, என்ன விஷயம் நினச்சிங்களோ, அதில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணி நின்று பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். எல்லா விஷயமே ரொம்ப சிம்பிளாக தெரியும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும். அது கேரியர் லைஃபாக இருக்கலாம், ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம்,
சைல்ட்ஹுட் லைஃபாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு துணிஞ்சு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் தைரியமாக செயல்பட்டோம் அப்படின்னா இயற்கை வந்து நமக்கு அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், தானாகவே அமைச்சு கொடுக்கும். அந்த பாதையை நம்ம வந்து உள்வாங்கிட்டு அந்த பாதையை நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம சக்ஸஸாக கொண்டு போக முடியும். அந்த சக்ஸஸை அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியது ஸ்ட்ரகிள் மட்டும்தான் இருக்கும். அதில் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோலை வந்து ரீச் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் அச்சீவ்மெண்ட்டு. இதில் வந்து பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அடியெடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அதனால் பயம் அப்படிங்கிற விஷயத்தை முழுக்க தூக்கி போட்டுருங்க. பயமே வாழ்க்கைங்கிறது வேண்டாம். பயம் இருந்தாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு மட்டும் சிந்திச்சா போதும். பயங்கிறது நம்மக்கிட்ட இருந்து ஓடி போயிடும், அங்கே நம்ம பக்கத்துக்கே இருக்காது. அதான் அந்த வாழ்க்கையில் பயம் இருக்கணும், பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது. பயம் இருக்கணும் அப்படின்னா அந்த பயங்கிறது ஒன்று இல்லைன்னு நம்ம நினச்சாவே அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கையில் என்றைக்கும் பயங்கிறது ஒன்று இருக்காது. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக நம்ம எடுத்து போவோம், எதுவாக இருந்தாலும் சேலஞ்சிங்காக எடுத்து போவோம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணுவோம். அந்த சக்ஸஸ் தான் வந்து நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.